அனைவருக்கும் வணக்கம். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் ஆல்ரெடி பிட்யூட்டரி பற்றி முழுமையாகவும் பினியல் சுரப்பி பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துறோம். அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் தைராய்டு சுரப்பி மற்றும் பேன்கிரியாஸ் கணையம் இந்த ரெண்டை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ தைராய்டு சுரப்பி அப்படின்றது கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அது இரண்டு கதுப்புகளை கொண்டிருக்கும். இதுதான் தைராய்டு சுரப்பி. அதாவது கழுத்து பகுதியில் காணப்படும் இரண்டு கதுப்புகளை கொண்டிருக்கும். இல்லையா, இது ஒரு கதுப்பு, இது ஒரு கதுப்பு. இந்த ரெண்டு கதுப்புகள் இருக்கும். இந்த ரெண்டு கதுப்புகளுக்கு இடையில இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேரு ஈஸ்துமஸ் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டு கதுப்புகளை இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேரு ஈஸ்துமஸ் அப்படின்னு பேரு. டூ லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டு கதுப்புகளுக்கு உள்ளேயும் தைரோகுளோபுலின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு புரதம் காணப்படும். தைரோகுளோபுலின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு புரதம் காணப்படும். அந்த தைரோகுளோபுலின் புரதத்துக்குள்ளதான் தைராக்சின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்கும். அப்போ தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன அப்படின்னா தைராக்சின் அப்படின்னு பேர். சரிங்களா? அந்த தைராய்டு ஹார்மோன் உருவாக்கத்தில் முக்கியமாக பயன்படக்கூடியது டைரோசின் என்ற ஒரு அமிலம். அதே மாதிரி அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம். அயோடினும் டைரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலமும் இருந்தாதான் தைராக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் சுரக்கும். ரொம்ப முக்கியம். தைராய்டு ஹார்மோன் சொல்லக்கூடிய தைராக்சின் சுரக்கிறதுக்கு காரணம் இதுக்குள்ள ஒரு அமிலம் இருக்கும். அதுக்கு பேரு டைரோசின் அப்படின்னு பேரு. டைரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் இருக்கும். பிளஸ் அயோடின் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த அயோடின் தான் தைராக்சின் ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதுக்கு மிக மிக தேவை. அயோடின் இல்லை அப்படின்னா தைராக்சின் ஹார்மோன் சுரக்காது. இப்போ தைராக்சின் ஹார்மோன் சுரக்கலைன்னா நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படும். அது என்னன்றதை தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. இரண்டு கதுப்புகளை கொண்டிருக்கும். கழுத்து பகுதியில் இருக்கும். இரண்டு கதுப்புகளை கொண்டிருக்கும். இரண்டு கதுப்புகளுக்கும் இடையில ஒரு மெல்லிய பகுதி இருக்கும். அதுக்கு பேர் ஈஸ்துமஸ் அப்படின்னு பேரு. அந்த கதுப்புகளுக்குள்ள தைரோகுளோபுலின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு புரதம் இருக்கும். அந்த தைரோகுளோபுலின் கூட அயோடின் மற்றும் டைரோசின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அமிலம் இருக்கும். இது இருந்தாதான் உங்களுக்கு என்ன சுரக்கும்? தைராக்சின் சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரக்கும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இந்த தைராக்சினை அதாவது தைராய்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ட்ரை அயோடோ தைரோனின் அப்படி சொல்லக்கூடிய T3. நம்ம காமனா டெட்ரா அயோடோ தைரோனின் அப்படி சொல்லக்கூடிய T4. அதுதான் தைராக்சின். அதை பத்தி நம்ம படிப்போம். அதான் நமக்கு முக்கியமானது. டெட்ரா அயோடோ தைரோனின் அப்படி சொல்லக்கூடிய T4, அதாவது தைராக்சின். இதுதான் பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பினுடைய மிக முக்கியமான ஹார்மோன். இந்த ஹார்மோன் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பெர்சனாலிட்டி ஹார்மோன். ரொம்ப ரொம்ப முக்கியம். பெர்சனாலிட்டி ஹார்மோன் அதாவது ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராக்சின். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சுரப்பிகளின் சுரப்பி, தலைமை சுரப்பி, மாஸ்டர் சுரப்பி, அது நாளமில்லா குழுவின் நடத்துனர், மாஸ்டர் ஆஃப் எண்டோகிரைன் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அது என்னது? பிட்யூட்டரி பத்தி இத்தனை அதுக்கு பட்ட பேர் இருக்கு. அடுத்து பினியல் சுரப்பில் இருக்கக்கூடிய மெலட்டோனின், அதை பத்தி நம்ம கால தூதுவர்கள், டைம் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தைராக்சின் ஹார்மோனுக்கு பேரு பர்சனாலிட்டி ஹார்மோன். தைராக்சின் ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? பர்சனாலிட்டி ஹார்மோன், அதாவது ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே. அடுத்து பாருங்க, இந்த பர்சனாலிட்டி ஹார்மோன் தைராக்சின் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடலுடைய அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம். சரிங்களா? பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னுவாங்க. பேசல் மெட்டபாலிக் ரேட், அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கிறது இந்த தைராக்சின். சரியா? தைராய்டு. அடுத்து பாருங்க, உடல் வெப்பநிலையை, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை சமநிலையில ஈக்குவலா பேலன்ஸ்டா வச்சிருக்கிறதுக்கு எது தேவைன்னா தைராக்சின், தைராய்டு தேவை. அடுத்து பாருங்க, உடல் வளர்ச்சி, மெட்டபாலிக் ரேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்புகளினுடைய உருவாக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எலும்புகளுடைய உருவாக்கம் ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படின்னா எலும்பு உருவாக்கம். சரிங்களா? ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ். ஆஸ்டியோஜெனிசிஸ் அண்ட் உடல் வளர்ச்சியில இந்த ஹார்மோன் முக்கிய பங்கு வகிக்குது. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க ஆளுமை ஹார்மோன். அடுத்து பாருங்க, செல்களின் வளர்ச்சிதை மாற்றம், செல்ஸ்னுடைய மெட்டபாலிக் ரேட், வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதும் இந்த தைராய்டு சுரப்பி தான். அடுத்து பாருங்க, மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளில் குறிப்பா ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்முடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய செயல்பாடுகள்ல சரிங்களா CNS அப்படி சொல்லக்கூடிய
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, அட்டானமியல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத அடுத்த நரம்பு மண்டலம் பாடத்துல நம்ம பார்ப்போம். நம்மளுடைய மூளையினுடைய மைய நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டுல இந்த தைராய்டு சுரப்பி முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது தைராக்சின் ஹார்மோன் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து பார்த்தோம்னா இது கூடுதலான தகவல். முதல்ல தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில பிரித்தெடுத்தவர் எட்வர்டு சி கெண்டல். படிக நிலையில பிரித்தெடுத்தவர் கிறிஸ்டல் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் இது வந்து பாக்ஸ் கொஸ்டின் அப்படி நம்ம பாக்ஸாவே கொடுத்துருக்கிறோம். எட்வர்டு சி கெண்டல் தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் கிறிஸ்டல் ஸ்டேஜில் பிரித்தெடுத்தவர் 1914. அடுத்து பாருங்க ஹாரிங்டன் அண்ட் ஃபார்ஜர். இவங்க என்ன பண்ணாங்கன்னா தைராக்சின் மூலக்கூறு அமைப்பை கண்டறிந்தவர்கள். தைராக்சின் ஹார்மோனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா இந்த ஹாரிங்டன் அண்ட் ஃபார்ஜர் 1927 கண்டுபிடிக்கிறாங்க. ஹாரிங்டன் அண்ட் ஃபார்ஜர் தைராக்சின் மூலக்கூறு அமைப்பை கண்டறிந்தனர். எந்த வருஷம்? 1927 கண்டறிஞ்சாங்க. அதுக்கடுத்தது ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பி தைராக்சின் ஹார்மோனை சுரக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடல்ல தைராக்சின் ஹார்மோன் சுரக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன அடிப்படையா தேவை அப்படின்னா அயோடின் என்ற பொருள் தேவை. அது உப்புல அதிகமா இருக்கும், கடல் உணவுகள்ல அதிகமா இருக்கும். அப்ப அந்த ஒரு நாளைக்கு அயோடின் உற்பத்தியாக தைராக்சின் உற்பத்தியாக எவ்வளவு அயோடின் தேவை அப்படின்னா 120 மைக்ரோகிராம் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு நாளும் தைராய்டு ஹார்மோன் தைராக்சினை சுரக்க எவ்வளவு மைக்ரோகிராம் அயோடின் தேவை அப்படின்னா 120 மைக்ரோகிராம் அயோடின் நமக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கேள்வியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு அயோடின் சுரக்கணும்னா 120 மைக்ரோகிராம் நமக்கு தேவைப்படும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தைராக்சினுடைய குறைபாடுனால தைராக்சின் அதிகமா சுரந்தாலோ சுரக்காம இருந்தாலோ, அதாவது எப்பவுமே ஹைப்பர் செக்ரீஷன் அண்ட் ஹைப்போ செக்ரீஷன் நம்ம ஹார்மோன்ஸ்ல எல்லாத்துலயும் பார்த்துருக்குறோம். அதிகமா சுரந்தாலும் பிரச்சனை, குறைவா சுரந்தாலும் பிரச்சனை. அது என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நம்மளுடைய உடம்புல தைராக்சின் ஹார்மோன் குறைவா சுரக்குது அப்படின்னா காமனா ஒரு நோய் இருக்கு. அதுக்கு பேரு காய்டர் அப்படின்னு பேரு. காய்டர் இருக்கு இல்லையா, காமனா ஒரு நோய் இருக்கு, அதுக்கு பேரு காய்டர். எளிய காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் காய்டர். இதனால என்ன ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய கழுத்து பகுதி வீங்கி காணப்படும். இந்த சிம்பிள் காய்டர் ஏன் ஏற்படுது? சிம்பிள் காய்டர் ஏற்பட மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா டெஃபிஷியன்சி ஆஃப் அயோடின். நம்மளுடைய உடல்ல தைராய்டு, அதாவது இந்த காய்டர் பிரச்சனை ஏற்பட காரணம் டெஃபிஷியன்சி ஆஃப் அயோடின். இப்போ இந்த அயோடின் டெஃபிஷியன்சினால என்ன ஏற்படுது அப்படின்னா இந்த சிம்பிள் காய்டர் ஏற்படுது. குறிப்பா இந்த சிம்பிள் காய்டர் ஹிமாலயா பகுதியில், ஹிமாலயா ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமா அயோடின் பற்றாக்குறையினால உப்பு எடுத்துக்கிறதுனால இந்த இந்தியாவில் ஹிமாலயா ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவாக இந்த சிம்பிள் காய்டர் பிரச்சனை அதிகமாக காணப்படுது. இது அயோடின் குறைபாட்டினால ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான நோய். இது வந்து ஒரு பொதுவான பாதிப்பு. இது போக அயோடின் குறைவா சுரந்தா குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்படும், வயதானவர்களையும் பிரச்சனை ஏற்படும். அது 2 நோய் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா கிரிட்டினிசம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கிரிட்டினிசம் அதாவது அயோடின் குறைவாக குழந்தைகளுக்கு சுரந்தால், அயோடின் குறைவாக குழந்தைகளுக்கு, அயோடின் சொல்ல முடியாது தைராக்சின் ஹார்மோன் குழந்தைகளுக்கு குறைவாக சுரந்தால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா கிரிட்டினிசம் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஏற்படும். இதனால என்ன பிரச்சனை? குழந்தைகளுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா மூளை வளர்ச்சி குறைந்து காணப்படும், குள்ளமா இருப்பாங்க, அவங்களுடைய எலும்புகள் வீக்னஸா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எலும்புகளுடைய வளர்ச்சிதை மாற்றத்துல தைராக்சின் ஈடுபடும். அப்ப தைராக்சின் இல்லாததுனால குழந்தைகளுடைய எலும்புகள் வளைந்து பலவீனமா காணப்படும். அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மூளை வளர்ச்சி குறைவா இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே கிரிட்டினிசத்தினுடைய சிம்டம்ஸ். அதாவது தைராக்சின் ஹார்மோன் குழந்தைகளுக்கு குறைவா சுரந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் கிரிட்டினிசம். இம்மாதிரியான குழந்தைகள் எப்படி அழைக்கப்படுவாங்கன்னா கிரிட்டின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க, கிரிட்டின்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அடுத்து பெரியவங்களுக்கு இந்த ஹார்மோன் குறைவா சுரந்துச்சுன்னா, பெரியவர்கள்ல இந்த தைராக்சின் ஹார்மோன் குறைவா சுரந்துச்சுன்னா மிக்சிடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும். மிக்சிடிமா, இந்த மிக்சிடிமா பிரச்சனை அதனால என்ன ஏற்படும்னா
மூஞ்சிலாம் உப்பி காணப்படும். சரிங்களா? அடிக்கடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், சோர்வாக இருப்பாங்க. இது எல்லாமே இந்த மிக்சிடிமாவுடைய சிம்டம்ஸ். அப்போ தைராக்சின் ஹார்மோன் பெரியவர்களில் குறைவாக சுரந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய குறைபாட்டுக்கு பேர் மிக்சிடிமா. குழந்தைகளில் குறைவாக சுரந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரிட்டினிசம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். சரி, இது ரெண்டுமே மிகை சுரப்பு, குறை சுரப்பு. குறைவாக சுரந்துச்சுன்னா கிரிட்டினிசம், மிக்சிடிமா. காமனாக ஏற்படக்கூடியது சிம்பிள் காய்டர். இது இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக ஏற்படும் சொல்லிட்டோம். ஓகே, அப்போ மிகை சுரப்பு, ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் தைராக்சின். தைராக்சின் அதிகமாக சுரந்துச்சுன்னா குறிப்பாக அது பெரியவர்கள்ல ஏற்படும். என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா அந்த நோய்க்கு பேரு எக்ஸாப்தால்மிக் காய்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாப்தால்மிக் காய்டர் ஆர் கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்வாங்க. கிரேவ்ஸ் டிசீஸ், கிரேவின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகை சுரப்பு, தைராக்சினுடைய மிகை சுரப்பு. இதனுடைய சிம்டம்ஸ் என்ன? கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா துருத்திய கண்கள். சரிங்களா? கண்கள் வந்து வெளியே பிதுங்கி காணப்படும். அதே மாதிரி லோயர் பிஎம்ஆர் அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட் குறைவானதாக இருக்கும். நம்முடைய பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்கும். உடல்ல பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்கும். எடை குறைந்து காணப்படும். அதிகமாக வியர்வை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதிகமாக வியர்க்கும். நம்முடைய மெட்டபாலிக் ரேட், பேசல் மெட்டபாலிக் ரேட், பாடி மெட்டபாலிக் ரேட் குறையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்கும். எடை குறைவு ஏற்படும். சரிங்களா? இது எல்லாமே ஒரு இந்த மிகை சுரப்பு, அதாவது ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் தைராக்சின். ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் தைராக்சின், தைராக்சின் ஹார்மோனுடைய அதிக சுரப்பு எதை ஏற்படுத்தும்? இந்த எக்ஸாப்தால்மிக் காய்டர் அப்படி சொல்லக்கூடிய கிரேவ்ஸ் டிசீஸ் அதை ஏற்படுத்தும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. இது எல்லாமே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தைராய்டை பத்தி பார்த்தோம். இன்னொன்று இருக்கு பாரா தைராய்டு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இது நம்மளுடைய தைராய்டு சுரப்பி. இது நம்மளுடைய தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பி ரெண்டு கதுப்புகள் இருக்கு, எல்லாமே பார்த்துட்டோம். இந்த தைராய்டு சுரப்பினுடைய பேக் சைடு அப்படியே பின்பக்கம் தான் இருக்கு இல்லையா? இந்த தைராய்டு சுரப்பினுடைய பின்பக்கத்துல ஒரு சுரப்பி இருக்கும். அதுக்கு பேரு பாரா தைராய்டு. அதுக்கு பேர் என்ன பேரு? பாராதைராய்டு. இந்த பாராதைராய்டுல சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேரு பாராதார்மோன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கழுத்து பகுதியில ரெண்டு கதுப்புகளை கொண்ட ஒரு சுரப்பு இருக்கும். அதுக்கு பேரு தைராய்டுன்னு பேரு. அந்த தைராய்டு தைராக்சின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை சுரந்துச்சு. அதனுடைய பணிகள் எல்லாமே பார்த்தோம். அந்த தைராய்டுக்கு பின்பக்கத்துல ஒரு சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பிக்கு பேரு பாராதைராய்டு. அந்த பாராதைராய்டு ஒரு ஹார்மோனை சுரக்கும். அந்த ஹார்மோனுக்கு பேரு பாராதார்மோன். இது நம்ம உடம்புல என்ன வேலையை செய்யும் அப்படின்னா கால்சியம், சரிங்களா, மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டும். எது? இந்த பாராதைராய்டு நம்ம உடம்புல கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டும். கால்சியமும் பாஸ்பரஸும் இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படின்றதா இந்த பாராதார்மோன் குறைபாட்டு நோயே. புரியுதா? ரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிப்பதற்காக எலும்பு, சிறுநீரகம், குடல் ஆகியவற்றில் செயல்படும். நம்ம உடம்புல ரத்தத்துல கால்சியம் சமமான நிலையில இருந்தாதான் நம்ம சரியான முறையில செயல்பட முடியும். அப்ப நம்ம ரத்தத்துல கால்சியம் அளவை ஈக்குவலா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக இந்த பாராதார்மோன் எங்கெல்லாம் செயல்படும்? போன்ஸ்ல, கிட்னில, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடல் பகுதியில இந்த பாராதார்மோன் செயல்பட்டு நம்ம உடம்புல ரத்தத்துல கால்சியத்தின் அளவை கட்டுப்பாடோட வச்சிருக்கோம். இப்ப நம்ம உடம்புல இந்த பாராதார்மோன் குறைபாட்டினால நோய் ஏற்படும். அது என்ன நோய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டானி அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்டானி, இந்த ஸ்பாஸ்ம் ஆஃப் மசில்ஸ், கை கால்லாம் இழுத்து பிடிச்சிக்கும், இந்த சதையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும். இந்த தாடை இருக்கு இல்லையா, கீழ்த்தாடை வந்து வெளியே வந்துடும், மேல் தாடை போய் லாக் ஆகிக்கிறோம். சரிங்களா? லாக் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த டெட்டானி நோயினுடைய குறைபாடு. டெட்டானினா என்ன? நம்ம உடம்புல பாராதார்மோன் அப்படி சொல்லக்கூடிய ஹார்மோன் குறைவா சுரக்கும். அப்போ பாராதார்மோன் குறைவா சுரந்துச்சுன்னா கால்சியத்தினுடைய செயல்பாடு இல்லாம போயிடும். அப்ப கால்சியம் குறைபாடு ஏற்படும். கால்சியம் குறைபாடு ஏற்பட்டு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த டெட்டானின்னு சொல்லக்கூடிய ஸ்பாஸ்ம் ஆஃப் மசில்ஸ், கை கால்லாம் விரைச்சிக்கும். இந்த சூழல் வந்து ஏற்படும். ரொம்ப முக்கியம். தைராய்டு இது ஏன் ஏற்படுதுன்னா அதிகமாக ஒரு சில பேருக்கு அதிகமான தொற்றின் காரணமாக தைராய்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. தைராய்டை ரிமூவ் பண்றப்ப பாராதைராய்டு சேர்ந்து போயிடும்.
அந்த தைராய்டை ரிமூவ் பண்ற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் தைராய்டெக்டமி, ரிமூவல் ஆஃப் தைராய்டு. தைராய்டெக்டமி அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி தைராய்டை எடுத்துருவாங்க. தைராய்டை எடுக்கும் பொழுது அதுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய பாராதைராய்டு சேர்ந்து போயிடும். அப்போ பாராதைராய்டு சேர்ந்து போயிருச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான இந்த ஸ்பேசம் ஆஃப் மசில்ஸ் சொல்லக்கூடிய டெட்டானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதிப்பு ஏற்படும். இதுதான் தைராய்டு அண்ட் பாராதைராய்டு. தெளிவாக பார்த்துட்டோம், சரிங்களா? புரியலைன்னா திரும்ப ஒன்ஸ் பாருங்க. நீங்க ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிளியரா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அத்தனை தகவல் நான் சொல்லியிருப்பேன். அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடியது இந்த கிளாஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பான்கிரியாஸ். பான்கிரியாஸ் அதாவது கணையம். கணையம் இரண்டிலும் இணையும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கணையம் இரண்டிலும் இணையும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதாவது pancreas act as both exocrine and endocrine. நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும், நாளமில்லாத சுரப்பியாகவும் செயல்படும். அது எப்படின்னு பார்த்துடலாமா? நம்மளுடைய கணையமானது இரைப்பைக்கும் இல்லையா, இரைப்பைக்கும் டியோடினம், இரைப்பை அண்ட் டியோடினம், டியோடினம் இதான் இரைப்பை, ஸ்டொமக். இந்த இரைப்பைக்கும் டியோடினம், டியோடினம் அப்படின்னா சிறுகுடல்ல ஒரு பகுதி. டியோடினம், ஜுஜினம், இலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பகுதி இருக்கும் சிறுகுடல்ல, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. என்னது? டியோடினம், இலியம், சுஜினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்கும். அதுல டியோடினத்துக்கும் ஸ்டொமக்குக்கும் இடையில தான் இந்த நீள் வடிவில் என்னது இருக்கும்? பான்கிரியாஸ் இருக்கும். இது மஞ்சள் நிறத்துல காணப்படும். நீள் வடிவில் பான்கிரியாஸ் இருக்கும். இது மஞ்சள் நிறத்துல காணப்படும். இதனுடைய வேலை நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும். நாளமுள்ள சுரப்பியாக எப்படி செயல்படும் அப்படின்னா உடல் செரிமானத்துல, நம்முடைய உடல்ல செரிமானத்துல பங்கு பெறும், சரிங்களா? கணைய நீர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணைய நீரை சுரந்த, அதாவது பான்கிரியாட்டிக் ஜூஸ். அந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ் செரிமானத்துல முக்கிய பங்கு வகிக்கும். புரியுதுங்களா? அப்ப நாளமுள்ள சுரப்பினா இதுதான் இல்லையா, இது வழியா நாளமுள்ள சுரப்பினா அதுக்கு ஒரு டியூப் இருக்கும். அப்போ உருவாகக்கூடிய அந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ் அந்த டியூப் மூலமாக செரிமானத்துக்கு போயிடும். ஆனா இந்த கணையத்திலேயே இன்னொரு பகுதி இருக்கு, அது நாளமில்லாத பகுதி. அந்த நாளமில்லாத பகுதிகளுக்கு பேரு இந்த புள்ளி புள்ளியா வச்சிருக்க இல்லையா, அதுதான் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ். லாங்கர்கான் திட்டுக்கள் அப்படின்னு பேரு, ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான். இந்த லாங்கர்கான் திட்டுக்கள் தான் இந்த கணையத்துல நாளமில்லாத பகுதி, அதாவது எண்டோகிரைன் பார்ட். அந்த எண்டோகிரைன் பார்ட் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ்ல சரிங்களா 2 செல்கள் இருக்கும். கணையம் நாளமுள்ள பகுதியாகவும் செயல்படும், நாளமில்லாத பகுதியாகவும் செயல்படும் சொல்லிட்டோம். நாளமுள்ள பகுதி செரிமானத்துல ஈடுபடும், அதாவது கணைய நீர் அதை சுரக்கும். அந்த கணைய நீர் அதுக்குன்னு இருக்கக்கூடிய செப்பரேட் டியூப்ல போய் செரிமானத்துக்கு சிறுகுடல்ல போய் செரிமானத்துல ஈடுபடும். அதே வேளையில நம்மளுடைய கணையத்திலேயே திட்டுகளா காணப்படும். அதுக்கு பேரு ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான், லாங்கர்கான் திட்டுகள். அந்த லாங்கர்கான் திட்டுகளுக்கு உள்ள 2 செல்கள் இருக்கும். அந்த செல்களுக்கு பேரு ஆல்பா அண்ட் பீட்டா. அந்த ஆல்பா செல்லுல ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஆல்பா செல்லுல சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனுக்கு பேரு குளுக்கோகான் அப்படின்னு பேரு. பீட்டா செல்ல இன்னொரு ஹார்மோன் சுரக்கும். அந்த பீட்டா செல்ல சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேரு இன்சுலின். புரிஞ்சா? கணையத்துல நாளமில்லாத பகுதிக்கு பேரு ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான். அந்த லாங்கர்கான்ல 2 செல்ஸ் இருக்கும், ஒன்னு ஆல்பா இன்னொன்னு பீட்டா. ஆல்பா செல்ஸ் ஒரு ஹார்மோனை சுரக்கும், அந்த ஹார்மோனுக்கு பேரு குளுக்கோகான். பீட்டா செல்ஸ் ஒரு ஹார்மோனை சுரக்கும், அந்த ஹார்மோனுக்கு பேரு இன்சுலின். இப்ப இந்த குளுக்கோகான் அண்ட் இன்சுலின் இந்த 2 ஹார்மோன்ஸுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நம்மளுடைய பாடியில இன்சுலின் அப்படின்றது எங்க இருக்கும்? பீட்டா செல்ஸ்ல. குளுக்கோகான் எங்க இருக்கும்? ஆல்பா செல்ஸ்ல. குளுக்கோகான் எங்க இருக்கும்? ஆல்பா செல்ஸ்ல இருக்கும். இந்த இன்சுலினுடைய வேலை என்ன? நம்முடைய பாடியில கணையத்துல இன்சுலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த இன்சுலினுடைய ரோல் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றும். நம்மளுடைய பாடியில எக்ஸஸா குளுக்கோஸ் இருக்குன்னா அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி மசில்ஸ்லையும் லிவர்லையும் போய் சேர்த்து வைக்கும். குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரலிலும் தசைகளிலும் சேமிச்சு வைக்கிற வேலையை இந்த இன்சுலின் செய்யும். அப்படியே இந்த குளுக்கோகான் அப்படி சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா இது சேமிச்சு வச்சிருந்த இந்த கிளைக்கோஜனை, கல்லீரல்ல சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய கிளைக்கோஜனை
குளுக்கோஸாக மாற்றும். அப்ப நம்ம உடம்புல குளுக்கோகானும் இன்சுலினும் சரியான முறையில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. புரியுதுங்களா? இந்த குளுக்கோகானுடைய வேலை என்ன? கல்லீரல்ல இருக்கக்கூடிய கல்லீரல்ல சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம உடம்புல இன்சுலின் குறைவா இருந்துச்சுன்னா இந்த இந்த கல்லீரல்ல குளுக்கோகான் செய்கிற வேலையை கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அதிகமா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் நம்மளுடைய செல்களுக்கு எல்லா குளுக்கோஸும் போகும். செல்களினுடைய தேவை போக மிச்சம் இருக்கக்கூடிய குளுக்கோஸை நார்மலான இருக்க மனிதர்களுக்கு இந்த இன்சுலின் கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரலில் வைக்கும். இது ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த இன்சுலின் குறைவாக சுரந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ், அதான் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டயாபெட்டிஸ் மெல்லிடஸ், சர்க்கரை நோய் ஏற்படும். அப்போ சர்க்கரை நோய்க்கான அறிகுறி தெரிஞ்சிருச்சா? இந்த இன்சுலின் குறைபாடாக இருந்துச்சுன்னா இது குளுக்கோஸாக மாற்றிக்கிட்டே இருக்கும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறாது. அதுதான் குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். முடிஞ்சா? ஓகே. இன்னொரு வேலை என்ன செய்யும்? இன்சுலின் குளுக்கோஸை செல்களுக்கு கொடுக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம். குளுக்கோஸை போய் எல்லா செல்களுக்கும் கொடுக்கும். கொடுத்தது போக எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரல்ல தசைகளையும் சேமிச்சு வைக்கும். அடுத்து பாருங்க, ரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்கும். அதாவது ஒரே பாயிண்ட் தான். இன்சுலினுடைய வேலை ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தும். புரியுதுங்களா? ஒருவேளை எக்ஸஸா இருந்துச்சுன்னா அதை கிளைக்கோஜனா மாற்றி லிவர்லையும் மசில்ஸ்லையும் சேமிச்சு வைக்கும். அப்படியே அதுக்கு ஆப்போசிட் வேலையை ஆல்ஃபா செல்ல இருக்கக்கூடிய குளுக்கோகான் செய்யும். கல்லீரலில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றும். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கும். குளுக்கோகானுடைய வேலை ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கும். இது ரெண்டும் சரியான முறையில் செயல்பட்டுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சராசரி மனிதனாக இருக்கலாம். இது அதிகமாக சுரந்துருச்சுனாலே, இது குறைஞ்சிருச்சுனாலே அது சர்க்கரை நோய். அதான் நம்ம பார்க்க போகிறோம். டயாபெட்டிஸ் மெலிடஸ். டயாபெட்டிஸ் மெலிடஸ் அப்படின்னா என்ன சார்? டயாபெட்டிஸ் மெலிடஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் அளவு குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடல்ல இன்சுலின், அதாவது பேன்கிரியாஸ்ல இன்சுலின் குறைவா சுரந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் இது எங்க ஏற்படும் பிரச்சனை சொல்லுங்க. அந்த இது தெரியலைன்னா லாஸ்டா நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், பார்ட் 1. அதை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம உடம்புல வாசோபிரசின், நம்மளுடைய பிட்யூட்டரியில ஒரு ஹார்மோன் இருக்கு, வாசோபிரசின். பிட்யூட்டரியுடைய பின்கதுப்புல வாசோபிரசின் ஆர் ஏடிஹெச் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் குறைவா சுரந்துச்சுன்னா சரிங்களா, சிறுநீரகத்துல கிட்னில வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்காது. அப்ப எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் யூரினோட கலந்து போகும். அதுக்கு பேர் தான் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ், அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும். எதனால? இந்த வாசோபிரசின் குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸையும் டயாபெட்டிஸ் மெல்லிடஸையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்ப டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் என்ன குறைபாடு? டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின். இன்சுலின் குறைபாட்டினால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் என்னது? டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். அதாவது இதுதான் சர்க்கரை நோய். இதனால என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்? டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் இன்சுலின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்கும், ஹைப்பர் கிளைசீமியா. அடுத்து என்ன இருக்கு? கிளைகோஸ் யூரியா அப்படின்னா நம்மளுடைய யூரின்ல எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் வெளியேறும். கிளைகோஸ் யூரியா அப்படின்னா சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறும். அடுத்து பாருங்க, பாலியூரியா, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல். பாலிபேஜியா, அதுல இருக்கு பேஜியா பசியா அப்படின்னு வச்சுக்கோங்க. பாலிபேஜியா அப்படின்னா அடிக்கடி பசிக்கும், ஓயாம பசிக்கும். அடுத்தது பாலிட்ரிப்சியா, அடிக்கடி தாகம் எடுக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படி சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் அதனுடைய சிம்டம்ஸ். அப்ப நீரிழிவு நோய் தினம் கூடுதலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீரிழிவு நோய் தினம் எப்போ அப்படின்னா நவம்பர் 14. நவம்பர் 14 சர்வதேச நீரிழிவு நோய் தினம். நவம்பர் 14 குழந்தைகள் தினம்.
குழந்தைகள் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை ஏற்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவாக நம்ம தைராய்டு மற்றும் கணையம் அதை பற்றி டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் இன்னும் பெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னா அட்ரினல், டெஸ்டிஸ் அதாவது விந்தகம், ஓவரிஸ் அண்டகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைமஸ், இன்னும் 4 சுரப்பிகளை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ட் 3ல் அதை பற்றி பார்த்துடலாம். இது வரைக்கும் பொறுமையாக முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. நம்முடைய வகுப்புகள் எப்படி, ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம டெட் எக்ஸாமுக்கு இலவசமாகவே நம்ம வகுப்புகள் கொடுத்துட்ருக்குறோம். நம்முடைய வகுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம்.